கிறிஸ்துவிலே மிகவும் பெரியமானவர்களே, 14/8/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னோட வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலக்கி வர நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உங்கள் நேசக்கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவின் ஆசீர்வாதம் என்னோட வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. பாகமம் 33:27 படி அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பிரியங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் ஆண்டவரை இவருக்கு சகல விதமான ஆசீர்வாதத்தை தந்து என்னோட பேரை பெருமைப்படுத்துங்க. நன்மையான காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெபப்பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/8/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கும்படி கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாகும்படி நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. சமாதானத்தின் ஆவியானவர் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தன வெளியேறப்பட்ட ரத்தத்தினை தோற்றுக்கொள்ளும். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி சொல்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெபப்பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.